தமிழ்நாட்டில் 4 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் 48 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ 5வது ரவுண்டான ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 48 சீட்டில் 25 சீட்டு எம்பிபிஎஸ் சீட், 23 சீட்டு பிடிஎஸ் சீட்ஸ். அந்த 23ல் 3 சீட்டு கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ். மீதி எல்லாமே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் பிடிஎஸ் சீட்ஸ் தான் இருக்குது. ஒரு பிடிஎஸ் சீட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 7.5% ரிசர்வேஷனுக்கு இருக்குது. 7.5% ரிசர்வேஷனுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அதில் சேரக்கூடிய 7.5% ரிசர்வேஷன்னா 6 to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த வித ஃபீஸும் வரப்போகிறதில்ல. கவர்மெண்ட்டே ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தத்தில் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் 3 சீட்டும், 7.5ன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 7.5க்கு ஒரு பிடிஎஸ் சீட்டும், மற்ற பிடிஎஸ் சீட்டெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸாகவும், ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸும் இப்போதைக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. டோட்டலாக 48 சீட்ஸ். இதற்கான ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேக்கன்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமே வரும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எம்சிசிக்கு இதை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரெக்வசிஷன் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதற்கிடையில் டிஎம்இ ஏஜென்ட்ஸ் கிட்ட 4 லட்சம் 5 லட்சம்னு கொடுத்து சீட் வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா ஏமாந்துராதீங்க அப்படின்னு பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தேங்க்யூ.